இந்த பாட்டு சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? என்னோட தாத்தா எம்ஜிஆர் ஃபேன். ஓ. எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு இந்த மாதிரி சாங்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான். அம்மாக்கும் இந்த பாட்டா ரொம்ப பிடிக்குமா? அம்மா இருக்காங்களா, வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அம்மா வாங்க, மேடைக்கு வாங்க. அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வந்திருக்காங்க. கூட்டிட்டு வர சொல்லுங்க அம்மாவையும். என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக. அவர் ஏதாவது ஸ்டேஜில் ஏறணும், அவங்க பசங்களாவது ஏறணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவரை ஏற முடியல, அவங்க பொண்ணுங்களாலே ஏற முடியல. அதுபோல் எங்களுக்கு ஆண் வாரிசுன்னு வந்தது முதல் இவன் தான். அவங்க பேரன் மேடை ஏறி பாடுறது இப்போ அவர் பார்க்கறதுக்கு இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இல்லைன்னே நான் நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்கள் மூலமாக தான் அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. நிறைய மேடையெல்லாம் ஏறி பேசியிருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு வெளியே வரல. புத்தகம் இடுறதுக்காக தான் போட்டார். அந்த புத்தகம் வெளியே இடுறதுங்காட்டி அவர் இறந்துட்டார். அது வெளியே கூட இட முடியல. இங்கே இந்த மேடையில் வெளியிட்டலாமே. அது ரொம்ப சந்தோஷம். இது இங்கே நாங்கள் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கலைஞருடைய மிகப்பெரிய ஆசை நம்ம உருவாக்குற ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ட்டு. அந்த ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவருடைய பேரனின் மூலமாக உலகமே தெரிஞ்சுக்க போறாங்க வாணிராஜன் அப்படின்ற கவிஞரை பற்றி. இன்னைக்கு இந்த குழந்தை கையாலேயே ஜட்ஜஸ் கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வாங்க. வாணிராஜன் கவிதைகள் அப்படின்னு அந்த புத்தகம் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்து இந்த மேடையில் வெளியிடலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுமா நீ பாடினது. தேங்க்யூ சார். இது பாடும்போது எனக்கு நம்ம சீசன் 1 சீனியர்ஸ் ரமணி அம்மா வந்து அந்த சீசனில் நான், விஜய் பிரகாஷ் அண்ட் கார்த்திக் வி யூஸ்ட் டு பி தேர். எங்களை 3 பேரும் பார்த்துட்டு கல்வியா செல்வமா வீரமாங்கிற மாதிரி அவங்க பாடுவாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு இல்லை, உலகத்தில் இல்லை. ரமணி அம்மா வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப இந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிங்கர். அவங்க ஒரு விஷயம் சொல்கிறது நம்ம எல்லாருமே அதை இம்பாய்ப் பண்ணிக்கணும். என்னென்னா அவங்க வந்து ஒரு 7 வீட்டில் வேலை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ வந்து இங்கே வந்து பாட்டு பாடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க அந்த வேலை பண்ணும்போதும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம், சார் எனக்கு இவ்வளோ இருக்குது சார், இதுக்கு மேலே என்ன சார் வேணும் சார், நான் சந்தோஷமாக இருக்கேன் சார், எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுவாங்கல்ல. அது அர்ச்சனா யூ ரிமெம்பர்ல, நம்ம பெரிய சிங்கர்ஸை பற்றி சொல்கிறோம். பட் எனக்கு ரமணி அம்மா வந்து எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷல். சாய்ந்துமா, இந்த வயசுல அவன் இந்த பாட்டை பாடினதுங்கிறது